ஹலோ! வெல்கம் டு எம்எஸ் எஜுகேஷன் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ்ல உள்ள அ யூனிட் 3 ல உள்ள ப்ரோஸ் அதாவது எம்பவர்ட் வுமன் நேவிகேட்டிங் த வேர்ல்ட தான் பார்க்க போறோம். Gone are the days where women in India remain indoors unless permitted to go out with an escort. எஸ்கார்ட்னா கைடுன்னுட்டு அர்த்தம். அதாவது என்ன சொல்றாங்கன்னா, பழைய காலத்துல உமன் வந்து வீட்லயே இருந்த மாதிரி, ஒரு சிறையில அடைச்ச மாதிரி வீட்லயே இருப்பாங்க. வெளியில எங்கேயும் போனதில்ல. அவங்க வீட்டுக்குள்ளேயே இருக்கிறது அவங்க வேலை. ஆனா, அது அந்த காலம்லாம் கடந்து போயிருக்கு. அன்லெஸ் பெர்மிட்டட் டு கோ அவுட் வித் அன் எஸ்கார்ட். அதாவது வெளியில ஒரு ஆள் போனா மட்டும் தான் ஏதாவது ஒரு கைடு யாராவது கூட துணைக்கு போனா மட்டும் தான் அவங்க கூட துணைக்கு போவாங்க. மத்தபடி மாட்டாங்க அப்டின்னுட்டு சொல்றாங்க. Conditions today have changed. Thanks to all those women who have fought for their freedom and set a very good example for others. அப்ப என்ன சொல்றாங்கன்னா, அந்த காலத்துல அப்படி இருந்தது. ஆனா, அ ரொம்ப நன்றி. இப்போ அந்த ஃப்ரீடம் ஃபைட்டர்லாம் நெறைய உமன் உண்டுல்ல, அந்த ஃப்ரீடம் ஃபைட்டர் அவங்களுக்கு ரொம்ப நன்றி. அவங்களால கண்டிஷன் இன்னைக்கு இந்த காலம் வந்து மாறி போச்சுது. அவங்க வந்து ஒரு நல்ல மத்தவங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிளாட்டு அமைஞ்சாங்க. அப்படி சொல்றாங்க. The real power of women, though realized earlier, is currently being projected to the world by the advancement of technology and media. இப்போ அவங்களோட நம்பிக்கை என்ன அவங்களோட தன்னம்பிக்கை தான் அவங்களுக்கு ஒரு பெரிய ஆயுதமாட்டு இருக்குது. அப்போ என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா இதுல, இப்ப இந்த காலத்துல வந்து டெக்னாலஜியும், மீடியா வந்து வளர்ந்துக்கிட்டே போகுது. அப்போ உமனும் நல்ல இதுல ஸ்டேட்டஸ்ல இருக்காங்க. அதாவது நெறைய பேர் வந்து இன்ஜினியர் ஆகட்டும், எல்லா துறைகளிலும் உமனும் வந்துட்டாங்க. மென்னுக்கு மென்னுக்கு அ அ க மென்னுக்கு ஒரு இது கம்பேரிசன் ஆட்டு அல்லது ஒரு காம்படிட்டர் ஆட்டு உமனும் இப்ப எல்லா துறைகளிலும் இருக்காங்க. Women occupy almost all the major positions in society. இப்போ நான் சொன்ன மாதிரி உமன் வந்து பாதி சொசைட்டில வந்து உமன் தான் இது பண்றாங்க. எல்லா துறைகள்ல இருக்காங்களோ, ஸோ பாதி பொசிஷன் வந்து உமன் வந்து வாங்கிட்டாங்க. கரண்ட்லி உமன்ஸ் அக்கம்ப்ளிஷ்மெண்ட் ஆர் ட்ரெமெண்டஸ் இன் மெனி ஃபீல்ட்ஸ். நெறைய ஃபீல்ட்ல வந்து உமன் வந்து நெறைய ஃபீல்டு வளர வளர அந்த ஃபீல்டுல வந்து உமன் வந்து இடம் பிடிச்சுட்டே இருக்காங்க. ஒன் சச் அச்சீவ்மெண்ட் இஸ் த ஆல் உமன் இந்தியன் நேவி க்ரூ ஹூ சர்கம்நேவிகேட்டட். சர்கம்நேவிகேட்டட் நான் என்ன பார்த்தீங்கன்னா, டு டிராவல் அரவுண்ட் அர்த்தம் வருது. த வேர்ல்ட் ஃபார் 254 days ஆல் அலோன் இன் அ சேல் போட் கால்ட் ஐஎன்எஸ்வி தாரிணி. இப்போ அந்த இடையில ஒரு அந்த மாதிரி ஒரு இத தான் பார்க்க போறோம். இப்ப இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த அ ஆ எம்பவர்ட் வுமன் நேவிகேட்டிங் த வேர்ல்ட் லெசன்ல என்ன பார்க்க போறோம்னா, ஒரு க்ரூ வந்து சாதனை வந்து படைச்சிருப்பாங்க. எல்லா இடத்துக்கும் 250 டேஸ் அதாவது என்ன அச்சீவ்மென்ட் பார்த்தீங்கன்னா, ஆல் உமன் இந்தியன் நேவி க்ரூங்கிற க்ரூ வந்து எல்லா க்ரூனா குரூப் ஆஃப் வுமன்ஸ். அப்ப எல்லா இடத்துக்கும் வந்து வேர்ல்ட்ல உள்ள எல்லா இடத்துலயும் டிராவல் பண்ணி 254 டேஸ் தனியாட்டு டிராவல் பண்ணுவாங்க. ஒரு ஐஎன்எஸ்வி தாரிணிங்கிற சேல் போட்ல வந்து அவங்க டிராவல் பண்றாங்க. இப்போ வாட் இஸ் ஐஎன்எஸ்வி தாரிணி? ஐஎன்எஸ்வி தாரிணினா என்னன்னுட்டு கேட்காங்க. ஐஎன்எஸ்வி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் இந்தியன் நேவல் ஷிப் வெசல். ஐஎன்எஸ்வினா இந்தியன் நேவல் ஷிப் வெசல். தாரா தாரிணி இஸ் த பேட்ron deity ஃபார் sailors and is worship for safety and success at sea. ஐஎன்எஸ்விக்கு ஃபுல் ஃபார்ம் என்ன பார்த்தீங்கன்னா, இந்தியன் நேவல் ஷிப் வெசல் சொன்னேன். தாரா தாரிணி வந்து அவங்களுக்கு ஒரு பேட்ron டெய்ட்டின்னா அவங்களுக்கு வந்து காலகாலமா வழிபடக்கூடிய ஒரு குலதெய்வமாட்டு இருக்காங்க. அது வந்து சேலர்ஸ்க்கான ஒரு குலதெய்வம். அவங்க வந்து எதுக்கு வொர்ஷிப் பண்றாங்கன்னா, சேஃப்டி ஆட்டும் கடல்ல அளவுல பெருசா சாதிக்கணும். கடல்ல இருந்தாலும் நாங்க சாதிப்போம். எங்களுக்கு நல்ல பாதுகாப்ப தர்றதுக்காண்டியும், சாதிக்கிறதுக்காண்டியும் அவங்கள வந்து தாரா தாரிணிய அவங்க வந்து வழிபடுவாங்க. INSV Tarini is the second sailboat of the Indian Navy, the first being the INSV Mahadev.
அப்போ ஐஎன்எஸ்வி தாரிணி வந்து செகண்ட் சேல் போட், இந்தியன் நேவியோட செகண்ட் சேல் போட். முதல் சேல் போட் என்னன்னா ஐஎன்எஸ்வி மகாதேவ். இட் இஸ் அபவுட் 55 foot sailing vessel built indigenously. Indigenouslyனா நேச்சுரலி in India by MS Aquarius Shipyard Private Limited located in Goa அப்படி சொல்றாங்க. அது வந்து ஒரு 55 ஃபுட் செயிலிங் வெசல். அது வந்து ஒரு நேச்சுரலா ஒரு இந்தியாலே கட்டப்பட்ட ஒரு இது. அது வந்து எம்எஸ் அக்வாரிகஸ் ஷிப்யார்ட் பிரைவேட் லிமிடெட், அது ஒரு கம்பெனி. அது வந்து கோவால வந்து லொக்கேட் ஆயிருக்கு அப்படி சொல்றாங்க. ஆஃப்டர் அண்டர்கோயிங் எக்ஸ்டென்சிவ் சீ ட்ரையல், the she was commissioned to the Indian Navy service on 18th February 2017. நிறைய இப்போ ஒரு இடத்துக்கு போறோம்னா, அப்ப ஏதாவது ஒரு வேலை செய்யணும்னா நம்மளுக்கு வந்து நிறைய பிராக்டிஸ் தேவைப்படுது. இப்போ நீங்க நம்ம யூடியூப்லயே பாருங்களேன், யூடியூப் சேனல் ஒருத்தங்க யூடியூப் சேனல் இப்ப புதுசா ஆரம்பிக்காங்க. முதல் நாள்லயே பெர்ஃபெக்ட்டா அவங்க வீடியோ போடணும்னு சொல்ல முடியாது இல்லையா? அவங்களுக்கு பிராக்டிஸ் தேவை. எந்த செய்யறாங்கனாலும் அவங்களுக்கு பிராக்டிஸ் தேவை. அத மாதிரி ஏதாவது ஒரு இது இப்ப ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் அல்லது இது கீழ வந்து கொண்டு வந்திருக்காங்கன்னா, ஒரு கம்பெனி வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னா புது ப்ராடக்ட், அதுக்கு வந்து நெறைய ஃப்ரீ ட்ரையல்ஸ், டெஸ்ட் சாம்பிள்ஸ் அதெல்லாம் வச்சு அது பிடிச்சிருந்தா மட்டும் தான் எடுப்பாங்க இல்லையா? அதே மாதிரி இதுல இன்னும் சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஒரு இந்தியன் நேவி சர்வீஸ் வந்து ஒரு போட்ட வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க ஐஎன்எஸ்வி தாரின்னு. அது வந்து நெறைய வந்து சீ ட்ரையல வந்து பண்ணி அது 18th February 2017ல வந்து கமிஷன் ஆயிருக்கு அப்படி சொல்றாங்க. The boat was named after the famous Tara Tarini temple in the Ganjam district of Odisha. அதுக்கப்புறம் அதை இன்ட்ரடியூஸ் பண்ணி நிறைய ட்ரையல்ஸ் எல்லாம் போய் இன்ட்ரடியூஸ் பண்ண போற அந்த போட்டை வந்து தாரா தாரிணி டெம்பிளுக்கு அடுத்து அந்த போட்டுக்கு வந்து ஐஎன்எஸ்வி தாரா தாரிணி நிட்டு இது பண்ணியிருக்காங்க. இந்த தாரா தாரிணி டெம்பிள் எங்க இருக்குன்னா கஞ்சம் டிஸ்ட்ரிக்ட், ஒடிஷாவில் உள்ள கஞ்சம் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. இந்த போட் தரிணி மீன்ஸ் போட் அண்ட் இன் சான்ஸ்கிரிட் இட் மீன்ஸ் சேவியர். இப்போ தாரா தாரிணி இருக்குல்ல, அப்ப அதுல தாரிணினா போட்டுனிட்டு அர்த்தம். சான்ஸ்கிரிட் லாங்குவேஜ்ல தாரிணினா சேவியர் கடவுள் அப்படின்ட்டு ஒரு அர்த்தம். நாங்க INSV Tarini has an advanced marine navigation suite and an array of satellite communication system for the perfect navigation anywhere in world. இப்போ INSV வந்து ஒரு அட்வான்ஸ்டு marine navigation suite இருக்கு. நம்ம சூட் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு சேட்டலைட் கம்யூனிகேஷன் சிஸ்டம் இருக்கு. எங்கனாலும் எந்த இடத்துல யார் இருந்தாலும் அதை வந்து லொக்கேட் பண்ணிட முடியும். அப்படியே அந்த அளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு அப்படிங்கிறாங்க. Navika Sagar Parikrama was a project undertaken in consonance. Consonance-na agreement ன்னுட்டு அர்த்தம் with the national policy to empower women to attain their full potential. நாவிகா சாகர் பரிக்ரமா வந்து ஒரு ப்ராஜெக்டோட டைட்டில். அதை வந்து 2 இதுக்குள்ளாடி அக்ரி பண்ணி யாரு கூட அக்ரி பண்றாங்க? நேஷனல் பாலிசி டு எம்பவர் உமன் டு அட்டைன் தேர் ஃபுல் பொட்டன்ஷியல். ஒரு உமன் வந்து அவங்க ஃபுல் பொட்டன்ஷியல் அட்டைன் பண்றதுக்காண்டி அந்த அக்ரிமெண்ட் வந்து இது பண்ணியிருக்காங்க அப்படி சொல்றாங்க. The project is considered essential towards promoting ocean sailing activities in the Navy while depicting governments of India thrust for Nari Shakti. Nari Shakti na woman power. As said Chief of the Naval Staff Admiral Sunil Lamba in his welcome speech. இப்போ இந்த ப்ராஜெக்ட் வந்து எதுக்கு இந்த ப்ராஜெக்ட் யூஸ் ஆகுது பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராஜெக்ட் வந்து ஓஷன்ல வந்து நிறைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் செய்யறாங்கல்ல. நேவி கடல் கடல்ல நிறைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் செய்யறாங்களா. அப்போ அதுல வந்து நாரி சக்தினா உமன் பவர் நீட்டு அர்த்தம். அவங்க வந்து ஃபுல் பொட்டன்ஷியல் அட்டைன் பண்றதுக்கு நீட்டு இத வந்து நாங்க இந்த அக்ரிமெண்ட், அதாவது இந்த ப்ராஜெக்ட் வந்து நாங்க இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னுட்டு சீஃப், அதாவது நேவல் ஸ்டாஃபோட சீஃப் வந்து சொல்லியிருக்காங்க. அவருக்கு பேரா அட்மிரல் சுனில் அட்மிரல் சுனில் லாம்பா வந்து அவருக்கு வெல்கம் ஸ்பீச்சில் வந்து அவர் வந்து சொல்லியிருக்காரு இதை.
The voyage was aimed to showcase Make in India initiative by sailing on board indigenously built INSV தாரிணி. இது இப்போ இந்த வாயேஜ் வந்து என்னன்னா மேக் இன் இந்தியா இந்தியாவில் செஞ்சு அதை வந்து சேல் பில்ட் இண்டிஜினியஸ்லி வந்து கட்டப்பட்ட ஐஎன்எஸ்வி தாரிணி வந்து நல்லா போகணும் அப்படின்ட்டு சொல்லி இது பண்ணியிருக்காங்க. த ஸ்பெஷல் ஃபீச்சர் ஆஃப் தி sailboat was that it encouraged the use of environment friendly non-conventional renewable energy sources such as wind. அதாவது இது எப்படி கட்டப்பட்டதுன்னா இந்த சேல் போட் இது வந்து ஒரு என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லி, அதுக்கப்புறம் வந்து நான் கன்வென்ஷனல் ரினியூவபிள் எனர்ஜி சோர்சஸ் அதாவது விண்ட் அதை வச்சு இது செயல்படுது அப்படின்னு சொல்றாங்க. கலெக்டட் அண்ட் அப்டேட்டட் மீடியராலஜிக்கல் ஓஷன் அண்ட் வேவ் டேட்டா ஆன் ரெகுலர் பேசிஸ் ஃபார் அக்வரேட் வெதர் ஃபோர்காஸ்ட் பை இந்தியா மீடியராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட். இது என்னன்னா அதுல வந்து விண்ட் எந்த டைரக்ஷன்ல போகுது அப்படி எந்த மாதிரி இது வெதர் இதெல்லாம் ஃபோர்காஸ்ட் எல்லாம் சொல்லுவாங்களோ அது முதல்ல கலெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் மீட்டியராலஜிக்கல் ஓஷன் வேவ் டேட்டா எல்லாம் கலெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் அப்டேட் பண்ணி அதை வச்சு துல்லியமா அவங்க வந்து மீட்டியராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் வந்து துல்லியமா சொல்லுவாங்க. அண்ட் ஆல்சோ கலெக்டட் ஃபார் டேட்டா ஃபார் மானிட்டரிங் மரைன் பொல்யூஷன் அண்ட் ஹைசீஸ். ஹைசீல வந்து மரைன் பொல்யூஷன் எந்த அளவு இருக்கு அப்படிங்கிறத துல்லியமா சொல்லக்கூடிய இதுவும் இந்த டிவைஸும் இருக்குது அப்படிங்கிறாங்க. ரொம்ப அப்படிங்கிறாங்க. தேங்க்யூ. மிச்சத்தை நம்ம பார்ட் 2ல பார்க்கலாம்.